நான் போயிட்டு இருக்கேன் ஸ்கூலில். மணி 9. வெங்கடேஷ் கோயிலில் வந்ததான் மணி 9. மழை விடையாலம் இந்த நேரத்து மழை பெஞ்சு ஒருத்தன் என்ன திட்டுனா, குண்டுராணின்னு ஒரு பையன். அது மழை சும்மா மழை வந்து அடுத்து இன்னும் இப்போமா நேரத்தையும் உனக்கு எப்படி சக்தி இருக்குது, நீ தெய்வமா கடவுள் அவனுக்குன்னு ஒரு குட்டி ஒரு குட்டி எனக்கு விட்டதான் சக்தி இருக்கு. அதெல்லாம் மனுஷன் கொண்டாட சக்தி உள்ளது. என்ன அனுப்பிவிட்டது தெய்வம். அந்த தெய்வம் எனக்கு தந்த சக்தி. நிலா இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, வெயில் இருக்குது, எல்லாமே நான் தான். நான் எல்லாமே எடுத்துக்காட்டி தரேன். நான் உங்கள்கிட்ட எதுவுமே வராது. அது வந்து 9 நிலா சூரியன் வெளிச்சம் எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாரும் கூடயும் வராது. நல்லா இருக்கியா? மழை பெய்யுது. என்கிட்ட வந்தேன்னா நான் எல்லாரையும் என்ன சொன்னேன், 9 நிலா சந்திரன் அப்படிலாம். அது வந்து அமெரிக்காவில் தான் இருக்கான். ஆனால் இப்படி யாரும் முடிவு போகாது. போகிறது எனக்கு குடும்பத்தை. அது சும்மா போகிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பசங்க எப்படி நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஸ்கூலோட நான் எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு வேண்டல. எல்லாருக்கும் போகிறான். தப்பு செய்தவன் தண்ணி குடிப்பான். தப்பு செய்தவன் தண்ணி குடிப்பான், விஷத்தை குடிப்பான். சாணத்தினார் என்னத்தையே கடிச்சு துணியை போட்டுட்டு வந்து என்னத்தையே கடிச்சுது. ஏதோ ஒரு பயணத்தில் நிற்குது, ஒரு பைக்கில் வந்து கோழி காற்று மலரையும் பார்த்தேன், வானத்தைய பார்த்தேன். அது வானத்தை பார்த்தா சிரிக்கிறது. வானம் ஏன் மனுஷன் சுத்தமாக இருக்குது, அதான் வானமும் சுத்தமாக இருக்குது. நான் அழுதா அதான் அழம், நான் சிரிச்சா அதே சிரிச்சு, நான் அமைதியாக இருந்தால் அதான் அமைதியாக இருந்தேன். புயல் பார்த்தாங்க எல்லாமே. வானத்தில் தண்ணி இல்லை. நான் சின்ன கதை அடுத்த ஏறி இருக்குது. நான் டெய்லி இதை வேண்டிட்டு போவேன். எங்கள் அம்மா இதில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போவா. எங்கள் அம்மா நல்ல மாதிரி பார்த்துக்க,
குளிக்கரையில் இருக்கையெல்லாம் நல்லா பார்த்து ஆற்று மேலே கொண்டு போய் சேர்த்துரு சரியா. எங்கள் அம்மா தெய்வம், நானும் தெய்வம். மழை அடுத்தது வார்த்து வெளிச்சம் இப்படி இருக்கு. அழகா இருக்கு. இந்த வெளிச்சமா வந்து ஓம்பது பள்ளியோடத்துக்கு வந்தாச்சு. ஒரு பைத்தியம்